இன்னைக்கு எபிசோட்கான 3வது ப்ரோமோல ஒரே ஃபன்னுங்க. என்ன ஃபன்னுன்றீங்க? சிரிச்சு சிரிச்சு வயிறுலாம் வலிக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே பிக் பாஸ்க்கும் பார்வதிக்கும் அந்த விக்கல் சிக்கிரமுக்கும் இவங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த சீசன்ல இன்னைக்கான எபிசோட இவ்வளோ ஃபன்னா கொண்டு போனதுக்கு. எப்பா பிக் பாஸ், உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நீங்க பண்றதெல்லாம் ஒரு ஃபன்னுன்னு சொல்லிட்டு ஏன் அதை வேற ப்ரோமோல வேற எடுத்து போடுறீங்க? கிரிஞ்சுனால கிரிஞ்சு பண்ணி சாவடிக்கிறானுங்க. ஆக்சுவலா பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும், எல்லாம் சாப்பிட்டு தூங்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த ஃப்ரீ டாஸ்க்ன்ற பேருக்கோசம் எல்லாரும் ஃப்ரீஸ் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஃப்ரீஸ் டாஸ்க்னா எது கொண்டு வந்தாங்க? ஃப்ரீஸ்ன்னுவாங்க, ஃபேமிலிலாம் உள்ள வருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீஸாவே இருக்கணும், இவங்க வந்து பார்த்து அவங்க அப்போ ஒரு மொமெண்ட் ஒன்று கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. இப்போ என்னன்னா இவங்க எல்லாரும் முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு கேட் ஓப்பன் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு போறாங்களே. ஸோ இதுக்கு நடுவில் இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ன்ற இந்த பேருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணிட்டு சுத்துறாங்க. அதுலயும் ஐயோ இந்த பார்வதி இந்த விக்கல்ஸ் டேய் யாரா இந்த விக்கல்ஸ் வந்து இன்னும் தன்னை காமெடியான்னு நம்பிட்டு இருக்காரு. அவர் பண்றது காமெடின்னு நம்பிட்டு இருக்காரு. இந்த பிக் பாஸ் டீமும் பார்த்தீங்கன்னா அதை காமெடின்னு எடுத்து ப்ரோமோல போட்டுட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ இவங்களுக்கு தைரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்னங்க நினைச்சிட்டு இருக்காங்க? இல்லை இவங்களுக்கு என்ன தான் நினைச்சிட்டு இருக்காங்க? எங்க இருந்து இவ்வளோ தைரியம் வருது மக்களை காமெடின்ற பேர்ல இந்த அளவுக்கு இது ஷோவை பார்க்க வச்சு காண்ட கடுப்பேற்றுறதுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இடத்துல பார்வதியும் விக்ரமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமா இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை வந்து ஃப்ரீஸ்னோன்னு இவங்க வந்து லிப்ஸ்டிக் எடுத்துன்னு தடவுறது, தண்ணியை ஊத்துறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இது ஃபன்னு மாதிரி சுத்தமா இல்லையடா. 1% இது ஃபன் இருக்காடா? இந்த சீசன் ஃபுல்லாவே ஆக்சுவலா எப்படின்னா ஃபுல்லா வன்மத்திலே எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சீசன் தான் இந்த சீசன். இந்த சீசனுக்கு நடுவில் அதாவது கொஞ்சம் வன்மை கம்மியா இருந்தா கூட இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சீசன் 8ல எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீஸ் அப்படின்னும் போது எதுக்கு ஓரளவுக்கு உண்மையிலே அங்க வந்து எங்கேஜிங்கா இருந்தது, ஃபன்னா இருந்தது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஓரளவு இந்த அளவுக்குலாம் ஃபன் இல்லைங்க. டாக்ஸிக் ஃப்ரீயான சீசனா இருந்ததுங்க சீசன் 8. அதனால அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலா சீசன் 3ல வந்து ஏன் ஒர்க் அவுட் ஆகுது, சீசன் 8ல ஏன் ஒர்க் அவுட் ஆகுது? ஏன்னா டாக்ஸிக்கா இருக்கு ஒரு சீசன்ல இந்த மாதிரி ஒரு டாஸ்க் விளங்கவே விளங்காது. அதே தான் இப்பயும் விக்ரம் பண்ணும்போதும் பார்வதி பண்ணும்போது ஏன் கடுப்பாகுதுன்னா இவங்க பண்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இவ்வளோ டாக்ஸிக்காக இவங்களை நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? பார்வதி எப்படிப்பட்ட கேரக்டர், என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றது தெரியும். அப்படியே விக்ரம் எப்படிப்பட்ட கேரக்டர், என்னென்ன பண்றாரு, எப்படி யோசிக்கிறாரு எல்லாமே தெரியும். பார்வதியை பற்றி விக்ரம் கழுவி ஊத்துறதும், விக்ரமை பற்றி பார்வதி கழுவி ஊத்துறதும் எல்லாத்தையும் பார்க்குறோம். எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு இவன் இப்படிப்பட்ட கேரக்டர் தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுதா? பார்வதி இப்படிப்பட்ட ஆளு தான் அப்படின்னு தெரியுதா? தெரிஞ்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து சிரிச்சு ஒன்று பண்ணும்போது அது சிரிப்பா இருக்கா இல்லை கடுப்பா இருக்கா அப்படின்றது உங்க மனசாட்சியை தொட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு நடுவில் கமருதீன் அவன் கேப்டனா மக்ருதீன் இப்பதான் ஏதோ ஒரு வேலையை பார்க்க வரான். இந்த மாதிரி வந்து இது மாதிரி பண்ணாதே, இது சண்டையா மாறிடும் அப்படின்ற மாதிரி அவனே இதை ஃபன்னா எடுத்துக்கிறான், நீ ஏன்டா இப்படி எடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஏமா அவன் ஃபன்னா எடுத்துப்பான், நீ இதை வந்து வெஞ்சன்ஸா தான் எடுத்துப்பா அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து பிடிக்கிறான். உங்களுக்கு தோணும் ஏன் ப்ரோ இதில் ஃபன்னாக இருக்கும் போது எதுக்கு ப்ரோ கமருதீன் வந்து பிளாக் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. பார்வதி பக்கம் நியாயம் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. அவன் உண்மையிலே சொல்லவா அவன் தடுத்ததான் கரெக்டு. ஏன்னா பார்வதி என்ன பண்ணுவாங்க, ஒரு லிமிட்டை தாண்டி நான் ஒன்று பண்ணுறேன் ஃப்ரீஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் விக்கல்ஸ் ஒன்று பண்ணுறேன் ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நான் அதை பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து துடிக்கிறாங்க. இது வந்து ஃபன்னு, விக்ரமே ஃபன்னாக எடுத்துக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே கமருதீன் வந்து ஏமா உனக்கு ஃப்ரீஸ்ன்னு சொன்னப்போ அவன் பண்ணான், அவனுக்கு ஃப்ரீஸ்ன்னு சொல்லும் போது நீ பண்ணு ஓகேவா, இப்போ எதுக்கு நீ போய் பண்ணுற அப்படின்னா இது ஃபன்னு, இதுதான் நாங்கள் ஃபன் பண்ணுறோம், ஸோ இது நாங்கள் என்ன ஃபன் பண்ண வீடு, எதுக்கு நீ வந்து தடுக்கிற, என்ன எதுக்கு தடுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏமா அவன் பண்ணுறது இல்லை, நீ வந்து பண்ணும்போது சீரியஸாக கொண்டு போயிடுவேன், இது சீரியஸாக மாறிடும். இல்லைடா அவனே அதை ஜாலியாக தானே எடுத்துக்கிறான், நீ எதுக்குடா கடுப்பாத்துற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கமருதீனை திட்டுறாங்க. ஆனால் இங்கே அவன் சொல்கிறது என்னன்னா அவன் ஜாலியாக எடுத்துக்கிறான், நீ ஜாலியாக எடுத்துக்க மாட்டியே, நீ வன்மத்தில் தானே எப்பவுமே ஒரு வெறியாகி ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் கமருதீன் சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் மாற்றி அவர் வந்து ஃப்ரீஸ்ன்னு சொல்ல, திருப்பி ரிலீஸ்ன்னு சொல்ல, அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்க மண்டையை இது பண்ணுறது கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு மாதிரி பண்ணுறாரு. ஆனால் இதெல்லாம் ஃபன்னாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இல்லைங்க. சத்தியமாக சொல்கிறேன் ஃபன்னாக இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா? இல்லை உண்மையில் வீட்டில் இதெல்லாம் நிறைய பேர் பார்த்து சிரிக்கிறீங்களா? எனக்கு சொல்லுங்களேன், ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது ஃபன்னாக தான் இருக்கா. ஒருவேளை இந்த லைவ்லாம் பார்க்கறதுனால நம்ம மைண்ட் செட் தான் ஒருவேளை இவனுங்க பண்ணுறதுலாம் ஒரு கடுப்பாக ஒரு மருத்துவம். எனக்கு ஒரு டவுட் இருக்குல்ல, எனக்கு சத்தியமாக டவுட் இருக்குங்க. இங்கே பார்வதி விக்ரமும் பண்ணுறது இவங்க ப்ரோமோவில் போடுற அளவுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போடுறாங்களே, எனக்கே ஒரு செல்ஃப் டவுட் வந்துருச்சு. ஓகே நம்ம தான் தப்பாக பார்க்குறோமோ, ராமா நம்மக்கிட்ட தானே ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லைடா இவங்க பண்ணுறது ஃபன்னாக இருக்கு. நானும் வேற ஆங்கிள் எப்பவுமே ஒரு சண்டே ஏதோ ஒன்று நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒன்று யோசிப்பேன். இன்னொன்று ஓகே இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்ப்பேன், பார்த்துட்டு ஓகே மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, எப்படி இதை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்காக பார்ப்பேன். பார்த்துட்டு அப்போ தான் நம்மளுக்கு ஒரு புரிதல் வரும், ஓகே நம்ம தப்பாக யோசிக்கிறோமா கரெக்டாக யோசிக்கிறோமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வீடியோவே போடுவோம் மோஸ்ட்லி ஓகேங்களா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்க முடியும். ஆனால் இங்கே விஷயம் என்னன்னா இது நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் பார்க்குறேன், ப்ளஸ் எனக்கும் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஃபன்னு மாதிரி தெரியல. கொஞ்சம் நீங்களும் சொல்லுங்களேன், இந்த ப்ரோமோ
ப்ரோமோ பார்த்தவங்க லைவ்ல இந்த மேட்டர் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. பார்வதி இந்த கமுருதீன் விக்கல் சிக்கிரம் இவங்களுக்கு நடுவில் போதில்லை, இந்த மேட்டர் வந்து லைவ்ல முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருந்தவங்க சொல்லுங்க இது ஃபன்னாக இருக்குதா பார்க்கறதுக்கு, செம்ம ஜாலியாக இருக்குடா, என்ஜாய் ஒரு மாதிரி வைபாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கான கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் ரொம்ப மட்டித்தனமாக தான் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோக்கு பதிலாக லைவ் வரலாம்னு நினைக்கிறேன். சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி லைவில் எல்லாம் மீட் பண்ணலாம். எனக்கு வேறு வழி தெரில, இன்றைக்கி வீடியோவை போடுறது ரொம்ப கஷ்டம். லைவில் என் மனக்குமுறல்களை உங்ககிட்ட கொட்டிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சபரி ஃபேமிலி வந்து வராங்க இன்றைக்கி. ஆக்சுவலாக சபரி ஃபேமிலி இதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ப்ரோமோவில் ஹாட்ஸ்டார் ப்ரோமோவில் போடுவாங்க. சபரி ஃபேமிலி வராங்க, அதுக்கடுத்து கனி ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் கானா வினோத் ஃபேமிலி இதுக்கப்புறம் வருவாங்க. ஸோ 3 பேர் ஃபேமிலி இன்றைக்கி வராங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன் தான். ஆக்சுவலாக ஒரே டெம்ப்ளேட். ஏன் இந்த ஃபேமிலி டாஸ்க் வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரே டெம்ப்ளேட். அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க, அவங்க உள்ளே வராங்க, கொஞ்ச நேரம் எல்லாரும் அங்கங்கே உட்காந்து பேசுகிறாங்க, திருப்பி போயிடுறாங்க. ஸோ அப்படின்னும் போது எல்லாருக்கும் என்ன தோணுது, என்னடா இது சேம் டெம்ப்ளேட்டை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கு, இதில் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லையே. போன சீசன்லையாவது இன்ட்ரெஸ்டிங்காக அங்கங்கே ஏதாவது இந்த முரண்பாடுகள் எல்லாம் ஒரு முரண்கள் ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே, அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தா கூட ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த வாட்டி அந்த மாதிரி முரண்பாடுகளும் இல்லை, அந்த டாஸ்க்லையும் பெருத்தா அவங்க கொடுக்குறாங்களே அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க, கண்டிப்பாக அந்த டாஸ்க் வந்து எல்லாரும் பண்ணக்கூடிய டாஸ்க் தான். கனிக்கு மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் டஃபாக கொடுத்தாங்க. அந்த பிஸ்கெட் வந்து வாயில் தள்ளுறது அது கொஞ்சம் கஷ்டம் தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் கனியும் பண்ணிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற டாஸ்க் எல்லாமே அந்த டைமுக்குள்ள பண்றது தான். பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃபேமிலியை பார்க்க போறாங்க. இதுக்கு நடுவில் இவங்க போறதுக்கு முன்னாடி அழுறாங்க பாருங்க, ஐயோ பிக் பாஸ் என்னால முடியல, என்னால முடியல, என்னால முடியல. ஏய் ஏய் என்னடா இல்ல என்ன எனக்கு புரியலையே, இது ஒரு டாஸ்க், இதை வந்து உங்களால பண்ணி முடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லாருமே கதறு. நான் கூட சாண்ட்ரா மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க போல அப்படின்னு நினைச்சேங்க. ஆக்சுவலாக சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மாடலாக எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா. சாண்ட்ரா அழுதாங்க, உள்ள போனாங்க, டாஸ்க்கை முடிச்சாங்க, வெளியே வந்தாங்க, சிரிச்சாங்க. கரெக்டா கட்டு. அப்படியே கனி அழுதாங்க, உள்ள போனாங்க, டாஸ்க்கை முடிச்சாங்க, வெளியே வந்து சிரிச்சாங்க. கட்டு. கானா வினோத் அழுதாரு, உள்ள போனாரு, டாஸ்க்கை முடிச்சாரு, சிரிச்சாரு. இவ்வளவுதான். இதே டெம்ப்ளேட் இப்போ அடுத்து சபரியா தான் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே ஃபார்மேட் எல்லாமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாண்ட்ராக்கு முதல்ல கொடுத்து ஆரம்பிச்சு வச்சிட்டானுங்க, நல்லா எப்படி சொல்லி பிள்ளையார் சொல்லி போட்டு ஓஹோன்னு ஆரம்பிச்சு வச்சிட்டானுங்க இந்த டாஸ்க்கை. இது வந்து உருப்படாம தான் போகுது அப்படின்றது அப்பயே தெரிஞ்சுது. அப்படியே அடுத்தடுத்த இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது இந்த ஃபேமிலி, அதாவது மற்ற டாஸ்க் தான் இந்த சீசனில் உருப்படலை அப்படின்ற மாதிரி பார்த்தா இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்கும் கடைசியில் உருப்படலை அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. இவங்க புதுசாக பண்ணுறேன், மலையாளம் பிக் பாஸை பார்த்து காப்பி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாமல் சிம்பிளாக போன வருஷம் கொடுத்த ஃப்ரீஸ் டாஸ்க் மாதிரி இந்த வருஷம் கொடுத்துருக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குங்க. ஏன்னா இங்கே எல்லாமே என்ன பண்ணுறாங்க, வந்து உட்காந்து ஒரு சோஃபா ஆளாளுக்கு ஒரு கார்னர் சோஃபாவை பிடிச்சிக்கிறாங்களா, பிடிச்சிக்கிட்டு அங்கே போயிட்டு அவங்க கொஞ்சம் இன்புட்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க, இப்படி ஆடு அப்படின்ற மாதிரி இன்புட்ஸை மட்டும் கொடுத்துட்டு முடிச்சுக்கிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது தான் உனக்கு தோணுது, என்ன இது இங்கே என்ன நடக்குது, இது இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு பிக் பாஸும் எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருந்தது. அவர் தான் அதான் நீங்கள் கேட்டிங்களே எதுவும் பண்ணலன்னு, இப்போ பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா பார்வதி, விக்ரம், இங்கே இது கமுருதீன் எல்லாரையும் வச்சு அவர் வந்து ஃபன் பண்ணுறாரு. அதை எடுத்து ப்ரோமோவாக இவனுக்கு போடுறானுங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே சொல்கிறேன், உண்மையிலே இந்த சீசன் இவ்வளோ நாராசமாக போய் முடியும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே ஃபன்னு ஒர்க் அவுட், பிக் பாஸ் வந்து எல்லா வருஷமும் இதை தான் பண்ணுவார், ஃப்ரீஸ்ன்னு வர ரிலீஸ்ன்னு வர அப்படி தான் பண்ணுவார். ஏன் இந்த வருஷம் அந்த ஃபன்னு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி தோணுதுன்னா, எல்லாருமே வெஞ்சன்ஸ் அவங்களோட ஃபேஸை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஒருத்தவங்க மேலே எவ்வளோ வெஞ்சன்ஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம். அவங்க முன்னாடி அவங்க சிரித்து பேசினாலுமே அது வந்து ஒரு ஜெனியூனாக இல்லை. இப்போ பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்ரம்கிட்ட சிரித்து பேசுறது ஜெனியூனாக இருக்கா, இல்லை. விக்கல்ஸ் பார்வதி கிட்ட சிரித்து பேசுறது ஜெனியூனாக இருக்கா, இல்லை. இங்கே ஜெனியூனான ஒரு இது இருக்கும் போது தான் ஓகே உண்மையிலே அவங்க ஃபன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஃபேக்காக சிரிக்கிறது எனக்கு தெரிஞ்சது ஃபன்னாக தெரில. உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.